பணம் பணம்னு அலைஞ்சு இந்த மாதிரி வீணா போயிடுறாங்க. ஆமாம். இந்த பணம் பணம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து தாய் தந்தையை கூட வந்து கவனிக்க மாட்டேன்றாங்க நிறைய பேர். அவங்கள 100% பேர் கவனிக்கிறது இல்லை. அவங்கள வந்து திருத்தி அவங்கள கொண்டு வர்றதுக்கு ஐயா யாராலே முடியாது. நான் என்ன சாமி, சாதாரண மனுஷன் சாமி. நான் பெரிய பெரிய மகான். அவன் நினைச்ச வள்ளலாறு 5 பேர் செத்து போனவனை உயிராக்கிட்டாரு. சுடுகாட்டுக்கு போகிற பணத்தை வீட்டுக்கு அமிச்சிட்டார் எழுப்பி. 5 பேரை. எவ்வளோ பெரிய சக்தி, இறைவன் சக்தி இருந்தது அவர்கிட்ட. கர்மாவே மாதிரி செத்தவனை எழுப்பி வீட்டுக்கு அமிச்சிட்டாரு. அதனால என்ன இப்போ செத்தவனெல்லாம் பொந்தாங்க தூக்கின்னு வந்துட்டான். கடவுள் கூப்பிட்டான் வள்ளலார, இங்க வா, என்ன பண்ணிக்கிற? என்ன சாமி செத்து போயிட்டா எழுப்பிட்டேன். உன் வேலையா என் வேலையா? அதுன்னா உன் வேலை தான். பின்ன ஏன் நீ செய்த? இதோட யாரும் கட்டின்னு போய் இல்லைன்னு நீ அவனை மாதிரி செத்து போடுவான்ட்டான். அதோட வள்ளலார் ஸ்டாப் பண்ணார். அப்படிப்பட்ட மகான்லாம் சொல்லி திருந்தாத உலகம் நான் சாதாரண மனுஷன் சொல்லியா திருந்த போகுது. ஆனால் அது திருந்தலன்னு நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது. என் கடமை சொல்லிக்கினே இருப்பேன். நீ எடுத்துக்கோ நான் போ, எனக்கு அதை பற்றி கவலையே பட மாட்டேன். நான் நீ என்னை புகழ்ந்தாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன். நீ என்னை திட்டினாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா கௌதம் புத்தர் அப்படி தான் சொன்னார் எனக்கு. கௌதம் புத்தர் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. போகும்போது ஒரு கும்பல் சேர்ந்து அவரை கண்ணை அசிங்கமாக திட்டான். அப்படியே அசையாமல் நிற்கிறார். போட்டப்பா போடா அப்படின்னாங்க. யாரை? அவ்வளோ உலகம் போற்று மகானை. அப்புறம் போயிட்டு ஒரு வாரம் பொறுத்து அதே வழியில் வர்றாரு. திட்டினவெல்லாம் உணர்ந்து பழம் அது இதெல்லாம் வாங்கிட்டு போய் வச்சு நிற்கிறான். சாமி, புத்தி இல்லாத திட்டோம், உங்களுடைய அருமை பெருமை தெரியாமல் பேசிட்டோம், இந்த பழம்லாம் நீங்கள் எடுத்துக்கணும்னு. அப்போ தான் அவர் பேசினார். அப்போ சொன்னார், அன்றைக்கி திட்டினேப்பா, அது எதையுமே நான் எடுக்கலை, நீயே தான் எடுத்து போனேன். இன்றைக்கி வாங்கின்னு வந்துக்கிறப்பார், இதையே நான் எடுக்க மாட்டேன், இதையே நீயே எடுத்துன்னு போனார். அது மாதிரி நான் பேசுறத பேசினே இருப்பேன். நீ என்னை புகழ்ந்தாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன், நீ என்னை திட்டினாலும் சந்தோஷப்பட மாட்டேன். ஏன்னா என் கொள்கை சொல்ல வேண்டியது, அதை தான் செய்துன்னுக்கிறேன் சாமி. சொல்லு சாமி. இறைவன் உலகத்தில் வந்து எந்தெந்த படிநிலைகள் இருக்காரு, அதை எப்படி நம்ம உணர்ந்துக்கலாம்? இறைவனுக்கு படிநிலைன்னே ஒன்று கிடையாது சாமி, முடிவு நிலைன்னு தான் ஒன்று உண்டு. ஏன்னா அவன் வந்து இந்த இருள் வெளி இருட்டும் வெளிச்சமும் கடந்த நிலையில் நிற்கிறான். அங்கே இறைவன் இருக்கிற இடத்துல